la! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஜய் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து அதுவும் சினிமா துறையில் வந்து இந்த அளவுக்கு பேர் வாங்கினதுக்கு முதல்ல வந்து வாழ்த்து சொல்ல வேண்டியது அவருடைய தகப்பனார். இப்போ வரைக்கும் உங்களோட டயலாக் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ், புறாக்கு பெல் அடிச்சாரு. அதை எதிர்பார்த்தீங்களா? லைக் இவ்வளோ இல்லை அந்த மாதிரி இல்லை. உங்களை எல்லாம் மீறி அவர் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகி போகிறாரு. ஒரு ரயில்வே கேட் வருது, கிராஸ் பண்ணும்போது ஒரு சமாதான புறா ஒன்று வந்துடுமா. இவர் பெல் அடிச்சோடனே அந்த புறா விலகி போயிடும். அப்புறம் போவாராம். சுந்தரராஜ் சார் கேட்குற என்னையா அது இப்படி போகிறான் அப்படின்னு. யாருங்க ஒரு புறாவுக்கே பெல் அடிச்சு வராச்சேன்னு. இது சொன்ன உடனே விஜய்க்கு ரொம்ப பிடிச்சிது. அப்போ பத்ரி டைமில் வந்து ஷூட்டிங், ஒரு வீட்டில் ஷூட்டிங். அவர் ஏஜ் என்ன, என்னோட ஏஜ் என்ன, ஒரு பிரேக் டைம். அப்போ நான் ஒரு ஒதுக்குப்புறமா போய் சிகரெட் குடிச்சு நின்றுட்டுருந்தேன். தம்பி விஜய் வந்தாப்புல. அப்புறம் நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, இது பேட் ஹேபிட், விட்டுருங்க சார் அப்படி. ஒரு கவுண்டர் டைலாக் என்ன சொன்னாலும் விஜய் வந்து சார் நல்லா இருக்கு சார், சொல்லுங்கள் சார். கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டையும் வந்து ஒரு உத்வேகம் பண்ணுவோம். இப்போ நான் மட்டும் நடிக்கிறது முக்கியம் இல்லை, என் உடன் நடிப்பவரும் நல்லா நடிக்கணும் எண்ணம் வேணும். தமிழ்நாட்டில் வந்து படையப்பா பாம்பு புத்து எப்படி அதே மாதிரி கேரளாக்குள்ளே போனால் இன்றைக்கும் வந்து அங்கே வந்து விஜய் ஃபேன்ஸ் தான் எக்கச்சக்கம். மம்முட்டி மோகன்லால் மாதிரி கேரளாக்குள்ளே போனாலும் கேட்பான், பின்ன நீங்களெல்லாம் புறாவுக்கு பெல் அடித்தது. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சினிமாவர்ஸ்க்கு விஜய் நிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆக்டர். நம்ம நிறைய காமெடி படங்களில் பார்த்துருப்போம். அண்ட் இவருடைய டிரெக்ட் பண்ண படங்கள் அப்படிலாம் நமக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்திருக்கும். இட்ஸ் none other than டிரெக்டர் அனுமோகன் சார். வெல்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். முதல்ல வந்து ஆதன் சினிமா நேயர்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். உங்கள் சேனலை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி வந்து பேட்டிகளை கொடுத்துட்ருக்கேன். சரி, இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாரு அனுமோகன் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறத, நடந்ததையும் சொல்லிகிட்ருக்கிறேன், நடக்க போகிறதையும் சொல்லிகிட்ருக்கிறேன். எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடடா, ஆக்சுவலாக ஒரு சினி ஜேர்னி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்ததுன்னா, இப்போ வந்து ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? அது எப்படி சார் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரியா? இல்லை, அது ஆன்மீகத்தில் வந்து ஆர்வம் அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்றுக்கு வந்ததில்ல. இது வந்து எனக்கு ஒரு 22 வயசுலேருந்தே கொஞ்சம் அதில் ஒரு ஆர்வம். சில விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும்பொழுது தான் தெரியும். இந்த ஆன்மீகம்னா அந்த உணர்வுகள் வந்து அந்த உணர்வுகள் வந்து நமக்குள்ளே வந்து நம்மளை வெளிப்படுத்தும் பொழுது தான் ஆன்மீகத்து மேல் நம்பிக்கை வரும். அது இல்லைன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சாமி இருக்குதும்பாங்க, இல்லைம்பாங்க, எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் சொல்லும்போது சாமின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து இல்லை சாமின், இல்லை கடவுள்னு யாரும் சொல்கிறது இல்லை. கடவுள் இல்லை இந்த முதல்ல அதை சொல்லிட்டு தான் அது அடுத்த வார்த்தைக்கே போகிறாங்க. ஸோ அதில் ஆன்மீகத்தில் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் அதிகம். ஸோ அதனுடைய தாக்கம் என்ன, நான் வந்து சினிமா துறைக்கு வந்ததுனால அதை பற்றி நான் வெளியே காட்டிக்கிறது இல்லை. ஏன்னா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் வந்து சினிமாவில் கதை எப்படி எழுதலாம், வசனம் எப்படி எழுதலாம், எப்படி படங்களை டைரக்ட் பண்ணலாம், அந்த ஆர்வம் தான் இருந்த வழியே ஆன்மீக தெரிந்திருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்கலாம், அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக என்னுடைய ஒரு நண்பர் சொன்னதுக்காக சொல்ல போய் அது யூடியூப் சேனலில் வரப்போய் அது நீங்கள்லாம் கூப்பிட்டு பேட்டியாக எடுத்து அது இன்றைக்கி உலக அளவில் ரொம்ப பிரபலமாகி, ஏன்னா இப்போ ஒரு ஜோசிகாரன்னு சொல்லிட்டாங்க. பட் தப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். படித்ததை சொல்கிறேன், கேள்விப்பட்டதை சொல்கிறேன், என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன், அவ்வளோதான். கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம விஜய் சாருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வாரம் முழுக்க வந்து 22nd, அதனால வந்து இந்த வாரம் முழுக்க அவரை பற்றின விஷயங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான வீடியோவில் அப்லோட் பண்ணுறதா இருக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு யாரை வந்து கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து படம் இல்லாமல் அவர் கூட சின்ன வயசுலேருந்து கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? அதனால தி பெஸ்ட் பர்சன் அப்படின்னு உங்களை நாங்கள் சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்துட்டு விஜய் கூட அந்த ஒரு பாண்ட் எங்கிருந்து? அது வந்து எனக்கு வந்து அம்மன் கோவில் கிழக்காலை படம், அதில் நான் வந்து ஆர் சுந்தரராஜ் சாரோட கோ-டைரக்டர் நான் தான். அந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளி மதுரையில். ஸோ மதுரையில் சில்வர் ஜூப்ளி வச்சோன்னா என்ன பண்ணாருன்னா, நம்ம எஸ்ஏ சந்திரசேகர் சாருடைய அவருடைய தலைமையில் தான் இந்த விழாவை வந்து நடத்தணும் மதுரையில் அப்படின்ற மாதிரி வந்து விஜயகாந்தை ஃபீல் பண்ணார்.
ஏன்னா விஜயகாந்த் அறிமுகப்படுத்தினதே எஸ் ஏ சந்திரசேகர் சார். ம். ஸோ வைதேகி காத்திருந்தால் அதுக்கப்புறம் அம்மன் கோயில்களுக்கெல்லாம் பெரிய ஹிட்டு. ம். அப்போ அந்த விழாவுக்காக நாங்கள் வந்து மதுரை போகிறோம். ம். குரூப்பை நான், விஜயகாந்த் சார், எஸ் ஏ சந்திரசேகர் சார், ம். ஆர் சுந்தரா சார், எங்கள் யூனிட் எல்லாம் போகுது. ம். அப்போ ஒரு சின்ன வாண்டு பையன் அவர் கூட வர்றாப்புல. ம். அதான் விஜய் அவர்கள் தான். அப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காரு. ஆ. அப்போ பார்க்கும்பொழுது சரி, ஒரு அப்பா வர்றதுனால பையன் கூட வர்றாரு. அப்போவே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு சினிமா ஆர்வம் இல்லாமல் இப்படி வரமாட்டாங்க. ம். 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 அப்போ அவருக்கு ஸ்கூல் லைஃப்லேயே அந்த ஆர்வம் இருந்திருக்கு அந்த துறையில் வர்றதுக்கு. ம். அது நடிப்பா டெக்னீஷியன் அவர் அது எனக்கு தெரியாது. பட் அப்புறம் இந்த தெரியும். அதன் பிறகு வந்து அவர் நடிகர் ஆனதுக்கப்புறம் அங்கங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போவுமே இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா ஏவிஎம், பிரசாத், ஆமா. இங்கே லோக்கலில் தான் அதிகமாக இருக்கும் ஷூட்டிங். அவுட்டோர் ஷூட்டிங்லாம் கம்மி அப்போல்லாம். நான் சொல்கிறது 80ஸ்லலாம் எல்லாம் இங்கே தான். இங்கே அப்பப்போ டப்பிங் தேட்டர்லேயோ இல்லை ஸ்டுடியோக்குள்ளேயோ அப்பப்போ மீட் பண்ணோம். ம். சார் எப்படி இருக்கீங்க, சார் எப்படி இருக்கீங்க, நல்லா பேசுவார். ம். அந்த மாற்றமே இல்லை அவர்கிட்ட. ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஜய் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து அதுவும் சினிமா துறையில் வந்து இந்த அளவுக்கு பேர் வாங்கினதுக்கு முதல்ல வந்து வாழ்த்து சொல்ல வேண்டியது அவருடைய தகப்பனார் தான். கண்டிப்பா. எஸ் ஏ சந்திரசேகர் சாருக்கும் திருமதி சந்திரசேகர். ம். ஏன்னா படிப்பு எல்லாருக்கும் வந்து படிக்க வச்சுருவாங்க. ம். பட் எல்லாருமே அந்த படிப்பை நோக்கி ஒரு தொழிலுக்கு போகிறதில்ல. அவங்களுக்கு உள் உணர்வு இருக்கும். கண்டிப்பா. நம்ம இந்த துறைக்கு போகலாங்கிற ஆர்வம். படிப்பு தேவை. பட் தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது எதில் ஆர்வமாக இருக்குதோ அதுதான் போகணும். கண்டிப்பா. இப்போ நான்லாம் வந்து படிச்சிருந்தாலும் நான் மெக்கானிக்கல் இன்ஜின் தான் படித்தேன். பட் ஆர்வம் என்னென்னா அதுக்கு இந்த கலைத்துறையில் வரும், இந்த சினிமாவில் வரும். ம். அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு சின்ன பிள்ளை அந்த ஆர்வம் இருந்திருக்கு. ம். அதை புரிந்து கொண்டு எஸ் ஏ சந்திரசேகர் அவங்க தகப்பனார் வந்து அது ஒரு உத்வேகம் கொடுத்தாரு. ம். அதுதான் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ம். ஒரு ஒரு குழந்தை எதை நோக்கி விருப்பத்தில் போயிட்டுருக்கோ அதுக்கு நம்ம வந்து ஒரு தூண்டுதலாக இருக்கணும். உனக்கெல்லாம் இது தேவையாடான்னு கேட்டாவே கீழே வந்துடுவாங்க. நிறைய ஃபேமிலி அதாவது சினிமாவுக்கெல்லாம் போய் அப்படிம்பாங்க. அப்படி அல்ல. எந்த துறையாக இருந்தாலும் அது நல்ல துறை தான். சினிமா நல்ல துறை. இப்படி ஒரு பாப்புலரான ஒரு துறையில் நம்மளும் வரணும், சாதிக்கணும் ஒரு எண்ணம். அவங்க அப்பாவுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை இருந்ததோ அதை விட விஜய்க்கு தன்னம்பிக்கை அதிகம். அதனால தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி. எப்பவுமே தன்னம்பிக்கை தான் ஜெயிக்கும். இன்னொருத்தர் சொல்லி வர்றதில்ல. நம்பிக்கையும் தன்னம்பிக்கை தனக்குள்ளே வரணும். அந்த நம்பிக்கையோட களத்தில் இறங்கி தான் இவ்வளோ பெரிய ஆளாங்க. கண்டிப்பா. இப்போ அவருடைய ஆரம்பகால நிலையில வந்துட்டு படம் கதை கேட்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சம்பளம் பேசுறதா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த இடத்துல ஷூட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க. எஸ்ஏசி சார் தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுலேயே வந்து ஒரு சில முரண்பாடு ஏற்பட்டு ஒரு பிரிவு ஏற்பட்டது. நடுவில் வந்து கொஞ்ச காலம் பேசாமல் இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ போட்ட உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இதை இன்னொரு பக்கத்துல எப்படி பேசுறாங்கன்னா, அரசியல் வராரு, அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஒரு போட்டோ போட்டுட்டு நாங்கெல்லாம் குடும்பமா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவர் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாருன்னு பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா என்னதான் இல்லம்மா, ஒரு ஃபேமிலியில் எடுத்துக்கிட்ட நானே என் சன்னுமே சண்டை போட்டுக்குவோம். கண்டிப்பா. இல்ல எங்க வீட்லயுமே எந்த வீட்லயுமே அப்பா ஒன்று சொல்லும்போது புள்ள கேட்க மாட்டாரு, புள்ள ஒன்று சொல்லும்போது அப்பா கேட்க மாட்டாரு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அம்மா சொல்றதை கேட்டுக்குவாங்க. இது எல்லா ஃபேமிலியும் நடக்கிற விஷயம். இது என்னன்னா ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் வெளியே தெரியாது. இது திரைத்துறையில் இருக்கிறதுனால இது ஒரு பப்ளிசிட்டியாக கொடுத்துறாங்க. அப்பா வந்து கோவிச்சிட்டாரு, புள்ள வந்து கோவிச்சிட்டு போயிட்டாரு, அவர் 4 நாளாக பேசல. இது ஒரு செய்திகளாக தான் வருது. எந்த வீட்டில் சண்டை சச்சரவு இல்லை, எந்த வீட்டில் ஒற்றுமை இல்லை, எல்லாம் தான். இது எல்லாமே கலந்தது தான் லைஃபு. ஸோ வந்து குடும்ப வாழ்க்கை அப்படிங்கும் பொழுது எல்லாம் சகஜமாக இருக்கும். இன்றைக்கி மூஞ்சி திருப்பிட்டு போவான் பையன், நாளைக்கே வந்து அப்பா ஒரு 1000 ரூபா ஏற்பாடு பண்ண முடியுமா அப்பா கேட்பானே இல்லையா? அவன் சம்பாதிக்கிற காலத்தில் நம்ம ஓய்வு எடுக்கிற காலத்தில் தம்பி எனக்கு ஒரு 1000 ரூபா இருக்கும், சம்பளத்துக்கு ஒரு 1000 ரூபா கேட்பமா இல்லையா? ஸோ விட்டு கொடுத்து வாழ்வுதான் வாழ்க்கை. இதில் வந்து இது ஒரு பப்ளிசிட்டி. அதாவது இந்த துறையில், அதாவது அரசியலாகட்டும், எப்பவுமே ஒரு விஐபி ஆகிட்டாவே அதை பற்றி நிறைய செய்திகள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட நான் பார்த்தேன், இவர் தலை வந்து திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டு வந்தார். அவர் நடிகரெல்லாம் பார்த்து யாராவது போடுவானா? தெரியாமல் கேட்குறேன். எப்பவுமே ஒரு விஐபி எதை செஞ்சாலும் என்ன வந்து காலையில் எந்திரிச்சு அவர் பல்லு விளக்குனாரு, இதை தான் சாப்பிட்டாருன்னு போடுறதில்ல, மிச்சம் எல்லாமே போட்டுடுறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அவர் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒற்றுமையானது தான். ஒரு ஸ்டேஜ் தாண்டுற வரைக்கும் அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு. ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு முன்னுக்கு வர்ற வரைக்கும் அவங்க தகப்பனார் வந்து பார்த்துக்கிட்டாரு.
அதுக்கப்புறம் அவரே எல்லாமே கற்றுக்கிட்டதான ஒரு மேனேஜர் வச்சு அவர் ஃபாலோ பண்ணார். ம். அவர் ஃபாலோ பண்ண விதம் வந்து மைனஸாக சொல்ல முடியாது. ம். அவரே கதையை கேட்டு அவரே ஓகே பண்ணி அவரும் ப்ரொடியூசர் ஓகே பண்ணி அவர் இதுதான் சம்பளம்னு ஃபிக்ஸ் பண்ணி ம். ஒரு மைண்ட் செட்டாக அவருக்கு வந்துருச்சு. ம். 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 அந்த நுணுக்கமெல்லாம் தெரிஞ்சதுனால ம். அவர் ஜெயிச்சுட்டு தான் வந்தார். தோக்கவே இல்லையே. ம். வெற்றி மேல் வெற்றி வந்து என்ன சேருன்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கார் இன்னைக்கு வரைக்கும். அடடா. அவர் கூட லைக் படங்கள்ல ஒர்க் பண்ண அனுபவம், ஏன்னா முதல் படம் நீங்க வந்துட்டு அவர் கூட சேர்ந்து நடிக்க போறீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அமையுது அப்படின்னும் போது நீங்க சின்ன குழந்தையா பார்த்த விஜய் உங்க கூட சேர்ந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றாரு அப்படின்னும் போது அந்த தருணம் எப்படி இருந்தது? இல்லை, அதனால நான் வந்து முதல்ல அவரை மீட் பண்ணது வந்து மேபி பத்ரி. ஆமா. பத்ரிங்கிற படம். அதில் அவருடைய மாமா கேரக்டராக வந்திருப்பேன். அப்போ பத்ரி டைமில் வந்து ஷூட்டிங், ஒரு வீட்டில் ஷூட்டிங். ம். அப்போ பாருங்கள், அவர் ஏஜ் என்ன என்னோட ஏஜ் என்ன, ம். ஒரு பிரேக் டைம். பிரேக்னா கேப்பு, எனக்கு ஷார்ட் இல்லை, நான் பாட்டு அப்போ தம் அடிக்கிற பழக்கம் எனக்கு. ஓகே. சிகரெட்டெல்லாம் குடிப்பேன். ஆ. இப்போல்லாம் விட்டுட்டேன், அது வேறு. ம். அப்போ நான் ஒரு ஒதுக்குப்புறமா போய் சிகரெட் குடிச்சு நின்றுருந்தேன். ம். தம்பி விஜய் வந்தாப்புல. ம். அப்படி அப்படி வந்தோடனே என்னை பார்த்துட்டு அப்படி திரும்பினார். ம். என்ன தம்பி வாங்க அப்படின்னேன். இல்லைண்ணே நீங்கள் இல்லைங்க சார், நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, அதனால் நீங்கள் இல்லை, எனக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் பிடிக்காது, அப்புறம் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, ம். இது பேட் ஹேபிட், விட்டுருங்க சார் அப்படி. புரிஞ்சா உங்களுக்கு? ஆ. அப்போ ஏஜ் பார்க்கல, ஆ. ஆ. அவர் ஒரு எண்ணம், நீங்களும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்கிறது தானே. ஸோ இந்த புகைப்பிடிக்கிறது வந்து ரொம்ப மோசம் சார், விட்டுருங்க மேக்ஸிமம். நீ சொல்லிட்டே தம்பி, ம். ஃபாலோ பண்ண, உடனே விட முடியாது, ம். நான் மெயின்டைன் பண்ணுறேன், விடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு. ஸோ வந்து அந்த அந்த ஏஜ்லேயே அந்த ஒரு அட்வைஸ், ம். நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்க. ஸோ பத்ரி படத்தில் நடிக்கும் பொழுது அது ஒரு தெலுங்கு டைரக்டர், அவர் ம். தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கோ டைரக்டரோட தமிழ் ஆள். ம். தெலுங்கு டைரக்டர் நாம் ஒன்று சொன்னோம்னா அவருக்கு அந்த சீனில் நானாக ஏதாவது ஒரு டைலாக் சொன்னேன்னா அவருக்கு சீக்கிரம் புரியாது. ஸோ அது என்னங்கிறத சொல்லி கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன சொன்னாலும், ஒரு கவுண்டர் டைலாக் என்ன சொன்னாலும் விஜய் வந்து சார் நல்லா இருக்கு சார், சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார், அதாவது கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டையும் வந்து ஒரு உத்வேகம் பண்ணுவார். ஆமாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார், பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, அது வேணும். இப்போ நான் மட்டும் நடிக்கிறது முக்கியம் இல்லை, என் உடன் நடிப்பவரும் நல்லா நடிக்கணும் எண்ணம் வேணும். அப்படியெல்லாம் வளர்ந்து வந்தாங்கன்னா இன்றைக்கி இருக்க எல்லா ஸ்டார்களும், கண்டிப்பாக நான் சொல்ல டாப் ஒரு 7-8 ஸ்டார்கள் இருக்காங்களே, அவங்க வளர்ச்சிக்கு காரணமே உடன் நடிப்பவர்களும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு பேர் வரணும்னு ஒரு ஹெல்பிங் மைண்டோடு பண்ணுறோம். ஸோ அந்த விதத்தில் விஜய்க்கு அந்த குணமெல்லாம் இருக்குது. அடடா. உங்களுடைய இந்த பர்சனல் அட்வைஸ் அவர் சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா, அப்படி வந்து மனம் கொண்டவர் வந்து திரைப்பட பாடலில் வந்துட்டு இந்த மாதிரி அவருக்கு இப்போ அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்க அப்படின்ற அந்த பாடலில் இருக்க வடிகர் எல்லாத்தையும் நீக்குங்க, இது வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப வந்து சீர்கேடாக இருக்கக்கூடிய ஒரு வரிகளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவருக்கு இப்போ ப்ரெஷர் கொடுக்குறாங்க இல்லையா, அதை எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா படத்தில் அந்த வரிகளோ இல்லைன்னா வந்து அந்த பாடலோ வந்து படத்துக்கு தேவையான ஒரு விஷயம், அதை வந்து ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரெஷர் எல்லாம் இருக்கு இல்லையா? இல்லை, சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க. ஒரு சினிமாவில் வந்து நல்லவன் நல்லவன் நல்லவன்னு சொல்லிட்டு போர் அடிச்சிடும். ஒரு கெட்டவன் இருந்தால் தான் இவன் நல்லவன் ப்ரூவ் பண்ண முடியும். ஆக மைனஸான விஷயங்களை சொல்லி அதை செய்யக்கூடாது, இப்படி போனால் நல்லதுன்னு சொல்கிறதான கதையை, கரெக்ட், அந்த வேலையை செய்கிறதானே ஹீரோ. அப்போ ஹீரோ வந்து தப்பு பண்ணுற மாதிரி பண்ணுவார், ஆனால் திருந்தி நல்லதும் பண்ணுவார். உண்மையா இல்லையா? கரெக்ட். ஆமாம். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த வில்லனையும் சாகடிக்க மாட்டார். ஒன்றா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவார், இல்லைன்னா மன்னிச்சு விட்டுருவார். புரிஞ்சுதா? ஸோ மைனஸையும் சொல்லாதான் ப்ளஸ் என்னங்கிறது தெரியும். ஸோ ஒரு ஹீரோவுடைய வேலை ஒரு கதையில் என்னென்னா, இதை செய்யாத, நான் செஞ்சிட்டேன், அதனால் நான் மாட்டிக்கிட்டேன், நீ செய்யாதுன்னு அட்வைஸ் பண்ணுறது ஹீரோ. ஸோ கதைகளில் வர்றதையெல்லாம் நீ வந்து நிஜ வாழ்க்கையில் அதான் பண்ணுவார்னு நினச்சா அது ரொம்ப தப்பு. சினிமா வேறு, லைஃப் தனி மனித ஒழுக்கம் வேறு, அது வேறு இது வேறு. ஓகே, இது புரியாத நிறைய மக்கள் வந்துட்டு இன்னும் அதையே பிடிச்சி இழுத்து தொங்கிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினாலதான் இந்த ஒரு இல்லை பேசுகிற மக்களுக்கே தெரியுமா, நான் ஏதாவது கேட்கணுங்கிறதுக்காக கேட்குறது. ஏன் சார் அந்த படத்தில் இப்படி ஒரு பாட்டு வச்சிங்கன்னா, நான் வேணும்னு வச்சு அப்படியும் லைக் பண்ணுறாங்க, அப்படி ஒரு பாட்டை போட்டு அதுக்கு மாறுதலாக ஒரு நல்ல பாட்டும் போடுறோம்ல. அப்போ நல்ல பாட்டு மட்டும் ஏன் பாராட்ட மாட்டேறீங்க? மைனஸாக உள்ளதை மட்டும் முதல்ல எடுத்து வச்சுறது. அதாவது தப்பு கண்டுபிடிக்கிறதே வேலையாக இருக்கிறவங்க இன்றைக்கி நிறைய ஆகி போயிட்டாங்க. நான் வந்து சினிமாவில் சொல்ல, எல்லா துறைகள்லையுமே தவறு மட்டும் அப்படி தெரிஞ்சது அடுத்த செகண்டே யூடியூப்பில் வந்துடும்.
குத்தம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா வரக்கூடிய செயல். நிறைய நக்கீரர் வந்துட்டாங்க இப்போ. ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னா, அவர் கூட அகைன் வந்து மின்சார கண்ணா பண்ணோம் இல்லையா? அந்த படத்துலயும் வந்துட்டு இப்போ வரைக்கும் உங்களோட டயலாக் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். புறாக்கு பெல் அடிச்சாரு. அதை எதிர்பார்த்தீங்களா? லைக் இவ்ளோ வொர்க் அவுட் ஆகும்? இல்ல, அந்த மாதிரி இல்ல. பட் ஃபர்ஸ்ட் சீன் எடுக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு படையப்பால ஆக்ட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு டே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த சீனில் ஆக்ட் பண்ணும்போது கே.எஸ். ரவிக்குமார் சார் தான் டைரக்டர். அவர் வந்து சார் இவர் இந்த வீட்டுக்குள்ளே, அது குஷ்பு வீட்டுக்குள்ளே அந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழைஞ்சிருவார். அப்போ நாங்கள் வந்து அவரை பிடிக்கிறதுக்காக உள்ளே வரும்போது அவர் சொல்லுவார், சார் இதுக்கு முன்னாடி சீனில் இவர் வந்து சைக்கிளில் அந்த சீன் எடுக்கலை, இந்த சீன் எடுத்ததுக்கப்புறம் தான் இது பிஃபோர் சீனை எடுக்க போகிறாங்க. அந்த சீன் எடுக்கும்போது சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சேஸ் பண்ணுறீங்க, உங்களை எல்லாம் மீறி அவர் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகி போகிறாரு. ஒரு ரயில்வே கேட் வருது, அதை வந்து அப்படி ஜம்ப் பண்ணால் ரயில்வே கேட்டே கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு கிராஃபிக் பண்ணுறோம். என்ன அப்படி கிராஸ் பண்ண ஒரு புறா வந்துருமா, ஒரு சமாதான புறா ஒன்று வந்துருமா. இவர் பெல் அடிச்சோடனே அந்த புறா விலகி போயிடும், அப்புறம் போவாராம். அதனால் அதை நீங்கள் பார்க்குறீங்க. சுந்தரராஜ் சார் கேட்குற, என்னையா அது இப்படி போகிறோம் அப்படின்னு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கப்பா, யார் ஒரு புறாவுக்கு அப்போ தான் உடனே சொல்லுவேன், யாருங்க ஒரு புறாவுக்கே பெல் அடிச்சு வராச்சேன்னு. இது சொன்ன உடனே இவர் வந்து விஜய்க்கு ரொம்ப பிடிச்சது. சார் நல்லா இருக்கு சார், விஜய் சாருக்கு ரொம்ப பிடிச்சது. அது பிடிச்சோன்னா ரவிக்குமார் என்ன சொன்னார்னா, சார் அந்த படத்தில் வந்து பாம்பு பிடிச்சதை பற்றி கண்டினியூ பண்ணிங்க, இதில் இவரை பார்க்கும்போது யார் புறாவுக்கு பெல் அடிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ எவ்ரி சீன் அதை மெயின்டைன் பண்ணும். அது பயங்கர ஃபேமஸ். அந்த டைலாகை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து படையப்பா பாம்பு புத்து எப்படி, அதே மாதிரி கேரளாக்குள்ளே போனால் இன்றைக்கும் வந்து அங்கே வந்து விஜய் ஃபேன்ஸ் தான் எக்கச்சக்கம். டாப் மம்முட்டி மோகன்லால் மாதிரி ரஜினி சாரை விட அவர் நம்பர் 1 அங்கே. அப்போ கேரளாக்குள்ளே போனாவே கேட்பாங்க, பின்ன நீங்களெல்லாம் புறாவுக்கு பெல் அடித்தது. ஸோ அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு படத்தில் நம்ம ஒரு ஹீரோவோட நடிக்கும் பொழுது ஒரு இயக்குனரும் அதை ஒத்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், கூட நடிக்கிற ஹீரோவும் அதை ஒத்துக்கணும். ஸோ படையப்பாளர் ரஜினி அந்த அந்த வாய்ப்பை கொடுத்தாரு, மின்சார கண்ணால் விஜய் அவர் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. ஸோ ரெண்டுமே எனக்கு பேர் வாங்கி கொடுத்தாரு. ஸோ எண்ணங்கள் தான், இவரும் சைன் ஆகணுங்கிற எண்ணம் தான். ஏன் சார் பேசுனீங்கன்னா போச்சாது, வேண்டான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, நான் பேச முடியாது. ஸோ பேசுங்க நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ கூட நடிகர்களை என்கரேஜ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு பெருந்தன்மை. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு போயிட்டு இருந்த சமயத்தில் நிறைய ஒரு கான்ட்ரவர்சி மாதிரியும் போச்சு, பதில் கிடைச்ச மாதிரியும் இருந்தது, நிறைய இருந்தது. ஆனால் அடுத்து விஜய் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும் போது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாம்பு விஷயத்துல சூப்பர் ஸ்டாரே உங்களுக்கு பண்ணி கொடுத்துறாரு. அண்ட் இந்த ஒரு படத்துல வந்துட்டு புறாக்கு பெல் அடிச்சதும் அகைன் ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லையா, ஒவ்வொரு ஹீரோவும் சூப்பர் ஸ்டார் தாங்க. அவங்க விஷயங்கள் அவங்க சூப்பர் தான். இப்போ ஒரு நடிகர் திலகன்னா ஒருத்தர் தான், ஒரு புரட்சி நடிகர் புரட்சி திலகர் அது எம்ஜிஆர், அவருன்னா அவர் தான். ஸோ இவர் வந்து தலைன்னு சொன்னால் அவர் தலை தான். இவர் இளைய தளபதினா தளபதி தான், அதுலேருந்து மாற்றுக்கிறதுல ஒவ்வொருத்தர் ஒரு பட்டம் கொடுத்துட்றாங்க. அவங்க ஸ்டைலில் அவங்கவுங்க சூப்பர் தான். அதனால் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான், இன்னாரும் இல்லை. பட் சூப்பர் ஸ்டாருன்னு முதல்ல ஒரு தலைப்பை வாங்கினவர் ரஜினிகாந்த். அதனால் அதை அந்த அடைமொழியை மற்றவங்க வைக்க முடியாது. மற்றவங்க வச்சுன்னா அதை பார்த்து காப்பி அடிக்கிறாம்பாங்க, சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்து சுப்பீரியர் ஸ்டாருங்கிறாங்க, மெகா ஸ்டாருங்கிறாங்க. ஸோ அது வந்து டைட்டில் ஜனங்க கொடுக்கறது தானே. ஸோ அப்படி இல்லை, எல்லாருமே சூப்பர் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதுதான் எனக்கு இப்போ ஆரம்ப காலத்தில் இருக்கும்போது இளைய தளபதி அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு போட்டு இன்ட்ரடியூஸ் ஆகி எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தளபதின்னு மாறி ஒரு இதுலேயும் அந்த பரிமாண மாற்றம் இருக்கு இல்லையா? இது வந்து மக்கள் ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கிட்டாதான் அது வந்து அடுத்தடுத்து கண்டினியூ பண்ண முடியும்ல. ஃபர்ஸ்ட் அவர் வந்து இந்த ஒரு டைட்டில் கார்டு போட்டும் போது மக்களுடைய வரவேற்பு அந்த காலத்தில் எப்படி இருந்தது? இல்லை, பிகினிங்கில் யார் என்னங்கிறது பெருசாக கேட்ச் பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து தான். இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோ வந்து பெரிய ஒரு கேரக்டர் பண்ணி எல்லாருமே பாராட்டுற ஒரு கேரக்டர் பண்ணால் தியேட்டரில் இருக்கிற 500 பேர் ஒட்டு கை தட்டினாங்கன்னா வளர்ச்சி ஆரம்பம். அப்போ அடுத்த படத்தில் படம் சுமாராக இருந்தாலும் 200 பேர் கை தட்டுவான், ஏன்னா அவர் பிடிச்சி போகுது. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்டு தான்.
ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் அவருக்கு வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அவர் பண்ண கேரக்டர் பூராமே ஜனங்களுக்கு பிடிச்சது. ஸோ அதுலேயே டெவலப் ஆனார், அவ்வளோதான். அதெல்லாம் அமைப்பு தான். கதையும் திரைக்கதையும் நல்லா அமைஞ்சதுன்னா அது நடிக்கிற எந்த ஹீரோவும் ஜெயிப்பாங்க. அவர் அந்த மாதிரியே செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருந்தார். இப்போ விஜயோடைய அந்த ஒரு திரைப்பட வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே ஏதோ ஒரு குறிக்கோளை நோக்கி அப்படியே காய் நகர்த்திட்டே வர மாதிரி இருந்தது. அண்ட் இப்போ அது வந்து 2023 வந்துட்டு அவரு அரசியல் வரப்போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆன பிறகு மக்களுமே ஓகே இது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், பட் ஆனா இனிமேல் படம் நடிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு விஷயத்தை அவர் எல்லாராலையும் ஏத்துக்க முடியல அப்படின்னும் போது இது எப்படி பாக்குறீங்க? இல்லையே, ஜனங்களுக்கு தெரியுமே, அவங்களுக்கே தெரியும். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோன்னா ஜனங்களுக்கே தெரியும் இனிமேல் நடிக்க மாட்டார், அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அரசியலுக்கு வந்துட்டார். ஜெயலலிதா அம்மா வந்து வந்த உடனே சொன்னாங்க இனிமேல் அவர் சினிமாவுக்கெல்லாம் இல்லை, அம்மா வந்து அரசியல். கலைஞர் கருணாநிதி அவர்கள் சினிமாவிலாம் இருந்துட்டு அரசியலுக்கு சரி இனி அவர் சினிமாவில் இருக்கு, அதுதானே உண்மை. ஏன் இப்போ இருக்கிற அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நடிக்கலையா? இப்போ நடிக்கிறது இல்லையில, ஏன்னா கட்சி ஆரம்பித்து கட்சிக்கு பொறுப்பெடுத்துட்டாங்க, அந்த வேலையை விட்டுட்டு இதுக்கு வந்துட்டாங்க. இவர் உதயநிதி ஸ்டாலின் நடிச்சுட்டு தான் இருந்தார், இப்போ அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க, இப்போ போய் நடிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இது வந்து காலத்தின் கட்டாயம், ரெண்டையுமே மெயின்டைன் பண்ணுது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அது உருப்படாமல் போயிடும். இல்லை அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு போஸ்ட் வந்தது, ஏதோ ஒரு பதவியில இருந்து நம்ம வந்து இதை பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் இல்லைன்னா இது இல்லைன்னா அது அப்படின்னு இருந்தது. பட் ஆனால் இவருக்கு வந்து இப்போ கட்சி தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு, அந்த சமயத்துல படத்தெல்லாம் விடணுமா? எதனால? ஏன்னா கமிட்மெண்ட் கொடுத்த படங்கள் மட்டும் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதுக்கப்புறம் ஏன்னா அவருக்கு பதவியோ இல்லைன்னா ஆட்சி அமைறதோ எல்லாமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் மார்க்ல தான் இருக்கு இல்லையா? இந்த சமயத்துல அவர் வந்து படக்கரியரை விடணுமா? அதுதான் கேள்வி. இல்லை, அதுதான் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு வேலையை தான் பார்க்க முடியும், ரெண்டு வேலையை பார்த்தா அது குழப்பம், இதுவும் கெட்டு அதுவும் கெட்டுரும். உங்களுக்கு புரிஞ்சுதா? விஜய் அவர்கள் வந்து இப்போ சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா சினிமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்குவார். ஏன்னா முழு நேர பொறுப்பு வந்துடும். சப்போஸ் ஒரு கட்சி ஆரம்பித்து அதுலேயும் ஜெயிச்சு வந்து ஒரு ஆட்சியை அமைக்கிறாருன்னு வைங்களேன், அதைத்தான் பார்க்க முடியும். சினிமாவில் நடிச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு சினிமாவில் எடுக்கணும்னா ஒரு சினிமா படம் முடிக்கிறதுல 6 மாதம் வேலை செய்யணும். 6 மாதம் சினிமாவுக்கு போயிட்டா ஆட்சி நடத்த முடியுமா? ஸோ அது கஷ்டம். ஸோ என்னென்னா அவர் நடிகராக இருந்து ரசித்தவர்கள் நாளைக்கு வந்து அவர் சப்போஸ் அரசியல் முன்னுக்கு வந்தாலும் கூட அவர் அரசியலுக்குள்ளே வந்து மக்களுக்கு என்ன சொல்வது எதிர்பார்க்க முடிய ஐயோ நடிப்பை விட்டார் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? அவருடைய வளர்ச்சி, அது வளர்ச்சியை பாராட்டுங்க. ஒன்றை இழக்கும் பொழுது தான் இன்னொன்று கிடைக்கும். கண்டிப்பாக இது தத்துவம். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்று. ஸோ அவருடைய வளர்ச்சிக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாரு, அதையே நம்ம வந்து குறை சொல்லணும். அதான் ஓகே. அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லை அதுதான் நான் சொன்னேன், தன்னம்பிக்கை அதிகம். தன்னம்பிக்கை இருக்கிற மனுஷன் தான் எந்த ஒரு செயலையும் இறங்குவோம். ஸோ வந்து நம்ம இது வரைக்கும் பப்ளிக்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டோம். ஸோ நம்ம சினிமாலையும் கூட இப்படி பண்ண அப்படி பண்ண நல்லதெல்லாம் சொல்லியிருக்கோம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மக்கள் சேவையும் செய்வோம் அப்படின்னு ஒரு ஏஜுக்கு அப்புறம், இதெல்லாம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் அவருக்கு மைண்டுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்வோம் ஒரு எண்ணம், அதனுடைய பரிமாணம் தான் கட்சி ஆரம்பித்தது. ஸோ கட்சி ஆரம்பித்து நான் வந்து ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டேன். இப்போ நான் நினச்சேன் கூட கட்சி ஆரம்பிக்கலாம், ஆனால் என்னுடைய ஃபாலோயர் வேணுமில்ல. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் இருக்கிற அவருடைய ரசிகர்களை ஃபாலோயராக வந்துட்டாங்க. எப்பயுமே ஒரு 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 கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்கு தலைவனாக வரணும் அப்படின்னா 3 இது வேணும், அது ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து ரசிகர்கள் கூட்டம். அப்போ இந்த ரசிகர்கள் இல்லாத ஒரு ஜென்ரல் பப்ளிக், அரசியலும் இல்லாமல் சினிமாவும் இல்லாமல் ஒரு பப்ளிக் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுடைய ஒரு சப்போர்ட்டு. இதை மீறி கட்சி ஆரம்பித்தா கட்சி தொண்டர்களுடைய சப்போர்ட். ஸோ ரசிகர்கள், பொதுஜனங்க, தொண்டர்கள், இந்த 3 சேரும் பொழுது தான் ஒரு கட்சி வந்து பெருசாக வளரும். அப்படி வளர்ந்து வந்தது தான் எம்ஜிஆருடைய இதுவும் புரட்சி ஜெயலலிதா அம்மாவது கருணாநிதி அவர்கள்லாம் வந்தது காரணம். ரசிகர்கள், மக்கள், தொண்டர்கள் அந்த எல்லாம் ஒன்று சேரும்போது அவங்களை ஓகோன்னு வந்துடுவாங்க. ஸோ அந்த அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவருக்கு இருக்குது. ஸோ அந்த 3 பாயிண்ட்டும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த 3 புள்ளிகளையும் வச்சு பெரிய ஒரு கோலம் போட்டுருவார்.